அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். ஒரு வீடு ஒருவனிடம் பேசியது. இரவுபகல் அயராது உழைத்து கையளவும் மண்ணை கைப்பற்றினாய். அதில் கனவு மாளிகையை கட்ட கற்பனை விதித்தாய். வரைபடம் வரைந்தாய். அரசு அனுமதி பெற அலுவலகத்துக்கு அலையாய் அலைந்தாய். அனுமதி வாங்கவே பல ஆயிரத்தை அளித்தாய். கற்பனை வீடு கட்ட கையிருப்பு போதாதென்று கவர்மெண்ட் வங்கியில் கடன் கேட்டு பெற்றாய். கான்ட்ராக்டுக்காரர்களிடம் கருத்தாய் பேரம் பேசி கட்டிடத்தை முடித்தாய். உறவுகளையெல்லாம் உரிமையோடு அழைத்து உணவு கொடுத்து மகிழ்ந்தாய். புது வீடு புது பயணம் மகிழ்வோடு குடிபுகுந்தாய். அறிவி பெருக்க தனி அறையில் புத்தகம் கையுமாய் இரவு பகல் கண் விழித்தாய். முடிவில் வியாதி அரக்கன் உன்னை வீழ்த்த விஸ்வரூபம் எடுத்தான். கற்ற கல்வி கைவிடாது என்பார்கள். நீ இரவு பகல் கற்றது அகிலம் அறிய வேண்டாமா என்று சொல்லி அரக்கனும் உன்னை விட்டு அகன்று ஓடினான். நீ சூரிய கதிராய் சுடர் விடுகிறாய். இப்போது இருந்தும் என்னை இழந்து எங்கே போனாய் என்றது. அதற்கு அவன் சொன்னான், இழப்பு என்பது நீ அல்ல. நான் நினைத்தால் உன்னையும் வாங்குவேன். உன்னைப் போல இன்னமும் வாங்குவேன். எனக்கான இழப்பு என்பது என் உள்ளத்தில் ஊடுருவிய அழகு ரோஜாவும் என்னை கனத்த இதயமாக்கிவிட்டு இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போன என் பெற்றோர்களும் உடன்பிறப்புகளும் உறவுகளுமே என்றான். எனக்குள் இருக்கும் அவன். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.